ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தங்கமயிலில் டிஜி கோல்ட் ஜாயின் பண்ணியிருந்தேன். ₹100 இதில் எவ்வளோ வேணால் நம்ம போட்டு கட்டிக்கலாம். நான் ₹100 சேவிங் டிஜி கோல்டில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதோட மெச்சூரிட்டி டேட் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதை நான் வந்து ஆன்லைனில் எப்படி ரீடீம் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். நான் வந்து ஒரு 1/2 கிராம் வாங்கியிருந்தேன். அதை நான் எப்படி வாங்கினேன், எப்படி என்னோடய ப்ராசஸ் இருந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தங்கமயில் டிஜி ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எம்பி பின் வரும். அந்த எம்பின்னை வந்து என்டர் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா சப்போர்ட்டுன்னு காட்டும். அந்த சப்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஹெல்ப் சென்டரை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே க்ரீன் கலரில் ஒரு மெசேஜ் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஐ வாண்ட் டு ரீடீம் அட் ஆன்லைன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, shop@thangamayil.com அந்த இமெயில் ஐடிக்கு ஆதார் கார்டு ஃபோட்டோ, பேன் கார்டு ஃபோட்டோ, அப்புறம் இந்த ஆப்போட ஃப்ரண்ட் பேஜ், நம்ம சேவிங்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, அந்த ஒரு கார்டு மாதிரி அதில் எவ்வளோலாம் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிராம் சேவ் ஆகிருக்குன்னு ஒரு கார்டு காட்டும் இல்லையா, ஃப்ரண்ட் பேஜில், ஆப்போட ஃப்ரண்ட் பேஜில், அந்த ஆப்போட ஸ்க்ரீன்ஷாட், அப்புறம் கரண்ட் அட்ரஸ்ஸு, அதான் ஸ்ட்ரீட் நேமு, லேண்ட்மார்க்கு, பின்கோடு அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷிப்பிங் அட்ரஸ், நம்மளுக்கு எங்கே நம்ம ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகணும், காயின் எங்கே டெலிவரி ஆகணும், அந்த அட்ரஸ்ஸு, ஷிப்பிங் அட்ரஸ்ஸு. அதுக்கப்புறம் ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த நம்பர், அந்த ரிஜிஸ்டர் நம்பர், அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் நம்பர், இந்த 2 நம்பரையும் அவங்க சொன்ன இமெயில் ஐடிக்கு நம்ம இமெயில் பண்ணணும். shop@thangamayil.com அந்த இமெயில் ஐடிக்கு நம்ம இதெல்லாம் இமெயில் பண்ணணும். சப்ஜெக்டில் வந்து ஐ வுட் லைக் டு ரீடீம், நான் என்ன பண்ணியிருந்தேன், ஐ வுட் லைக் டு ரீடீம் 1/2 கிராம் கோல்டு காயின் அப்படின்னு நான் சப்ஜெக்டில் போட்டிருந்தேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மெசேஜாக டிஸ்கிரைப் பண்ணி அந்த சப்ஜெக்டில் கொடுங்க. அதுக்கப்புறம் இமெயில் பண்ணக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு காலோ இல்லை மெசேஜோ, வாட்ஸ்அப் மெசேஜோ வரும். அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. நான் வந்து 0.211 கிராம்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் கேட்டிருந்தது வந்து 1/2 கிராம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இந்த கிராம்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு அதான் 1/2 கிராமில் 0.211 கிராமை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான அமௌண்ட் அன்றைக்கி நான் ரீடீம் பண்ண அன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் வருதோ, கோல்டு ரேட்டோட அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஒன்று வந்து அந்த பே பண்ண சொல்கிற அமௌண்ட்டை வந்து இமெயிலில் நம்மளுக்கு லிங்க்காக அனுப்புவாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும்னு. அதை நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இமெயிலில் அனுப்பின அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம பே பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளுக்கு காயினை வந்து டிஸ்பேட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை நம்மளுக்கு எதுவுமே தெரியலனாலும் நம்ம இமெயில் மட்டும் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் கரண்ட் அட்ரஸ், ஷிப்பிங் அட்ரஸ், ஆல்டர்னேட் நம்பர், அப்புறம் ரிஜிஸ்டர் நம்பர் அதெல்லாம் நம்ம டைப் பண்ணி அனுப்பிட்டாலே அவங்க கால் பண்ணி நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. ஒரு ப்ரொசீஜரும் எப்படி பண்ணணும், இப்போ ஆப்பில் போய் அந்த கார்டை எப்படி க்ளோஸ் பண்ணணும், அப்புறம் அதுக்கெலாம் க்ளோஸ் பண்ணோன்னா அதுக்கு ஓடிபி வரும், அதை நம்ம வந்து சொல்லணும். அதை எல்லாமே அவங்க காலிலேயே அழகாக கைட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அவங்க கைடன்ஸ்லேயே நம்ம அழகாக வந்து காயினை வந்து ரீடீம் பண்ணிக்கலாம். நம்மளோட டிஜி ஸ்கீமை வந்து மெச்சூரிட்டி ஆகிடுச்சுன்னா நம்ம அழகாக அவங்களோட கைடன்ஸ் படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதெல்லாம் பண்ண பிறகு எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கே என்னோட ஸ்கீம் வந்து மெச்சூர் ஆகி இந்த மெசேஜ்லாம் பண்ணி ஒரு 10 to 15 days ஆச்சு காயின் டெலிவரி ஆகிறதுக்கு. அப்புறம் காயின் வந்து எனக்கு கொரியரில் தான் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆதார் கார்டை காமிச்சு நம்ம அந்த காயினை வாங்குகிற மாதிரி இருக்கும். நான் வந்து 1/2 கிராம் காயின் வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து ஒரு 3 பில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பில்லில் தங்கமயிலோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், இதுதான் நான் வாங்கியிருந்த வந்து 1/2 கிராம் காயினு. இதை வந்து நல்ல பேக்கேஜிங்லேயே எனக்கு வந்திருந்தது.
பேக்கேஜிங்லாம் எந்த குறையுமே இல்ல. நல்லா சேஃபாவே எனக்கு டெலிவரி பண்ணியிருந்தாங்க. காயின் பாருங்க. இது 1/2 கிராம் காயினு. ஒரு பவுச்சில போட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பவுச்சில போட்டு அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் வச்சு, அதில காயின் வச்சு எனக்கு தந்திருந்தாங்க. ஆ டெலிவரி பார்த்தீங்கன்னா, எந்த குறையுமே இல்ல. ஆனா என்னன்னா, ஆ ஒரு 10 to 15 டேஸ் டைம் எடுத்துக்கிறாங்க. அது ஒண்ணு தான் ஒரு ப்ராப்ளம். நம்ப டக்குன்னு ஆ நம்மளால அந்த காயின வாங்க முடியல. மெச்சூர் ஆனோனயும். ஒரு 15 டேஸ் டைம் ஆகுது. இதே ஆன்லைன்ல வாங்குறனால தான் இந்த இவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க. நம்ம அ ஸ்டோர் ரூம்லயும் டைரக்ட்டா போய் கூட நம்ம வாங்கிக்கலாம். இந்த வீடியோலாம் வந்து அவங்களே எனக்கு WhatsAppல அனுப்பிச்சிருந்தாங்க. எப்படி வந்து க்ளோஸ் பண்ணணும்? எப்படி ரீடீம் பண்ணணும்? இதெல்லாம் நான் இமெயில்ல அனுப்புன பிறகு, அவங்க எனக்கு கால் பண்ணி WhatsAppல இந்த வீடியோஸ்லாம் அனுப்பிச்சு, எனக்கு வந்து கைட் பண்ணாங்க. இப்படி தான் நான் தங்கமயில்ல வந்து அ ஆன்லைன்ல காயின் ரீடீம் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா இது வந்து என்னோட செகண்ட் டைமா இத வாங்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது 4 கிராம் கோல்ட் காயின் வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி என்னால 1/2 கிராம் தான் என்னால சேர்க்க முடிஞ்சது. அதுலயும் வந்து அ 0.211 கிராம் தான் நான் வந்து சேர்த்திருந்தேன். எக்ஸ்ட்ரா காசு போட்டு தான் நான் வந்து 1/2 கிராம் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு ரீடீம் பண்றதுல ஏதாவது டவுட்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்ஸர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.